ஷாமுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் ஒரு ஆடையும் மாடையும் வளர்த்தான். அவன் ஆடு மாட்டோட பாலையும் கொண்டு போய் விற்பான். ஆடு ரொம்பவே புத்திசாலி. அப்புறம் அது அந்த மாட்டுக்கிட்ட ஏதாவது தந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாடு ஆட்டை விட அதிகமான பால் கொடுத்தது. அதனால ஆடு மாட்டு மேல சிடு சிடுன்னு இருந்துச்சு. இந்த மாட்டை நாம ஏதாவது பண்ணியே தீரணும். இது என்னை விட அதிகமான பால் கொடுக்க கூடாது. ஒரு நாள் ஆடு என்ன யோசிச்சுதுன்னா, நாளைக்கு சாயந்தரம் ஷாமு நம்மள புல்லு மேயறதுக்கு கூட்டிட்டு போவான்ல, அப்ப இந்த மாட்டை ஏதாவது ஒண்ணு செய்யணும். இதை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அப்பதான் மாடு சொல்லிச்சு, ஆடு, நீ எதுக்காக என் மேல எரிஞ்சு விழற? நான் உன்னதான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்ல. இங்க பாரு, நாம 2 பேரும் ஒரே மாதிரி ஜீவராசிங்க தான். அப்புறம் கடவுள் நம்மள படைச்சது மனுஷனுக்கு நாம உதவியா இருக்கணும்னு தான். அதனால நாம நம்ம கடமையில கவனமா இருக்கணும். நம்ம கடமைய நாம எப்பவும் கெடுத்துடக்கூடாது. நீ ரொம்பலாம் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும். கடவுள் உன்னை பெருசா படிச்சிருக்காரு, அப்புறம் என்ன சின்னதா படிச்சிருக்காரு. நாம எப்படி சமமா இருக்க முடியும் சொல்லு? அப்புறம் நீ அதிகமான பாலை கொடுக்கற, எல்லாரும் உன்னை அன்பா பாத்துக்கிறாங்க. ஆனா நான் குறைவா பால் கொடுக்கறேன், யாரும் என் மேல அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. மறுநாள் ஷாமு ஆட்டையும் மாட்டையும் மைதானத்துக்கு கூட்டிட்டு போனான். ஆட்டை புல்லு சாப்பிடுறதுக்காக மைதானத்துல விட்டுட்டு அப்புறம் மாட்டை குளிக்க வைக்கிறதுக்காக குளத்துக்கு கூட்டிட்டு போனான். அத பார்த்ததும் ஆட்டுக்கு இன்னும் அதிகமா கோபம் வந்துச்சு. ஐயோ கடவுளே, பாரு இந்த மனுஷனை கொஞ்சம் பாரு. மிருகங்கள் எங்களுக்குள்ள எவ்வளவு வேறுபாடுகளை காட்டுறான். நானும் தான் பால் கொடுக்கறேன், எனக்கும் தான் குளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த மாட்டை நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும். அதுக்கான நேரம் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு. மறுநாள் மறுபடியும் ஷாமு ஆட்டையும் மாட்டையும் மைதானத்துக்கு கூட்டிட்டு போனான். அவ ஆட்டை புல்லு மேயறதுக்கு விட்டுட்டு அப்புறம் மாட்டை குளிக்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போனான். ஆனா மாடு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஆடு அதுகிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, அங்க ரொம்ப தூரமா போ, அங்க பச்சை பசேர்னு நிறைய புல்லு இருக்கு. இப்ப அதுக்கு புல்லு கிடைக்காது. இது இன்னைக்கு பட்னியாவே இருக்க போகுது. அப்புறம் இது நாளைக்கு எப்படி பால் கொடுக்கும்? இதால கொடுக்க முடியாது. மாட்டுக்கு அங்க எந்த பொருட்களும் கிடைக்கல. அப்புறம் மாடு பட்னியாவே இருந்துச்சு. அப்புறம் ஷாமு அதுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். ஆனா மாடு ஒரு கோமாதா இருந்தாலும் அது மறுநாளும் பால் கொடுத்துச்சு. அத பார்த்துட்டு ஆடு அதிர்ந்து போச்சு. அப்புறம் அது செஞ்ச தப்புக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. காக்குவோட ஆமை. காக்கு ஒரு ஒழுக்கமான புத்திசாலி பையன். காக்கு கிட்ட ஒரு ஆமை இருந்தது. அதோட பேரு குட்குட். அவனோட கிராமத்துக்கு வெளியில ஒரு அழகான அரண்மனை இருந்தது. அங்க ராஜா அப்புறம் அவரோட பையன் கேஷவ் இருந்தாங்க. காக்கு தினமும் அரண்மனையில கேஷவ் கூட விளையாடிட்டு இருப்பான். கேஷவும் காக்குவும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் கேஷவ் ராஜா கிட்ட குளத்துல குளிக்க போறேன்னு ரொம்ப அடம் பிடிச்சான். அப்பா, நானும் கிராமத்து பசங்களோட சேர்ந்து குளத்துல குளிக்கணும். இல்ல கண்ணா, அங்க தண்ணி சுத்தமா இருக்காது. அப்புறம் அதுல ஆபத்தான உயிரினங்கள் கூட இருக்கும். அதுங்க உன்னை கடிச்சிரும். அப்போ அப்பா, இதுதான் விஷயம்னா நீங்க அரண்மனைக்குள்ளேயே ஒரு குளத்தை கட்டி கொடுங்க. சரிப்பா கண்ணா. ராஜா அரண்மனைக்குள்ள ஒரு குளத்தை கட்டினாரு. அப்புறம் கேஷவ் அந்த குளத்துக்குள்ள மீன்கள் வேணும்னு சொன்னான். அப்பா, காக்கு கிட்ட ஆமை இருக்கு. எனக்கும் இந்த குளத்துல மீன்கள் வேணும், ஆமையும் வேணும். காக்கு, நீ நாளைக்கு என்னோட அரண்மனைக்கு வந்துடு. உன் கூட குட்குட்டையும் கூட்டிட்டு வா. கேஷவ் சொன்னத ராஜா கேட்டுட்டாரு. அப்புறம் குட்குட்ட கொண்டு வர வேணான்னு சொல்லிட்டாரு. இல்ல, நம்ம குளத்துக்கு அந்த குட்குட் வரக்கூடாது. அது உன்னை கண்டிப்பா கடிச்சிரும். இல்லப்பா, குட்குட் ஒரு நல்ல பிராணி, அது யாரையுமே கடிக்காது. காக்கு, நாளைக்கு நீ கண்டிப்பா குட்குட்ட கூட்டிட்டு வா. மறுநாள் காக்கு குட்குட்ட அரண்மனைக்கு கொண்டு வந்தான். ராஜா அத குளத்துல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கேஷவும் காக்குவும் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குட்குட் குளத்துக்கு வெளியில நின்னு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. குளத்துல மீன்களும் இருந்துச்சு. அந்த மீன்கள்ல ஒரு காட்டு மீனும் இருந்துச்சு. அப்புறம் குட்குட் அத வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு புரிஞ்சிச்சு, அதாவது அந்த மீன் கேஷவ கடிக்க போகுதுன்னு. குட்குட் அந்த குளத்துக்குள்ள எகிரி குதிச்சது. அப்புறம் ராஜாவோட பையன் உயிரை காப்பாத்திச்சு.
ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு. குட்குட்ட தப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ராஜா காக்குவுக்கும் குட்குட்கும் நன்றிய சொன்னாரு. அப்புறம் அவங்களுக்கு அவரு நிறைய பரிசுங்களை கொடுத்தாரு. அப்புறம் தன்னோட பையன் கேசவ நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்ததுக்கு பாராட்டினாரு. நண்பன்னா அது குட்குட் மாதிரி இருக்கணும். தவளையும் ஆமையும். ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு காட்டுல சிம்புங்கிற பேர் கொண்ட ஒரு தவளை இருந்துச்சு. அது காட்டுல சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அது அதோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கோபி ஆமைய பார்த்துச்சு. ஆஹா, என்னோட நண்பா, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சரி, போய் அதுகிட்ட பேசுவோம். தவளை ஆமை கிட்ட போச்சு. ஆமையும் தவளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஓ, என்னுடைய நண்பா, ஆமா, நீ எப்படி இருக்க? எங்க இருக்க? அப்புறம் எல்லாம் நல்லபடியா இருக்கா? தவளை ரொம்ப திமிர் பிடிச்சது. அது ஆமைக்கு முன்னாடி தன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிச்சு. அட, உனக்கு என்ன தெரியும் ஆமா ப்ரோ, நான் கடல்ல இருக்கேன். அங்க இருக்கிற வாழ்க்கையே அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதை பத்தி கேட்கவே கேட்காத. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அங்க என்னோட ராஜ்யம் தான் நடக்குது. கடல்ல இருக்கிற உயிரினங்கள்லாம் என்ன பார்த்து பயப்படுதுன்னா பாத்துக்கே. நீ சொல்லு. அட, உன்கிட்ட என்ன கேக்குறது? அதே மண்ணுல ரொம்ப சோர்ந்து போய் மெதுவா நடந்து போய்கிட்டு இருப்ப. அப்புறம் இந்த வெயில்ல என்ன பெரிய சந்தோஷம் கிடைச்சிட போகுது? உன்னை யாருமே விசாரிக்க கூட மாட்டாங்க. என்ன, நான் சொல்றது சரிதானே? ஆமா, தன்னோட நண்பனோட இந்த மாதிரி நடவடிக்கைய பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஆனா அது மேல கோவப்படுறதுக்கு பதிலா ஆமா அதுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சிச்சு. அப்ப திடீர்னு இன்னொரு ஆமை கோபி கிட்ட வந்து நின்னுச்சு. ஏய் கோபி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா, உன்னோட தாத்தா எப்படி இருக்காரு? ஏய் வா வா நண்பா, எப்படி இருக்க? இங்க பாரு, இதுதான் என்னோட நண்பன் சிம்பு தவளை. அப்புறம் தாத்தாவும் ரொம்ப நல்லா இருக்காரு. கடலை அவரு தான் கவனிச்சுக்கிறாரு. தவளை அதை கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சது. ஆமா மகாராஜா, ஆமா, நான் எந்த கடல்ல இருக்கேனோ அங்க இருக்கிற ராஜா கோபி ஆமையோட தாத்தாவா? தவளை நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட்டுச்சு. கடைசியில அது உணர்ந்துச்சு, கடல்ல இருக்கிறதுனால யாரும் பெரிய மகான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்கும் திமிர்த்தனம் காட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிச்சு. தவளை ஆமை கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, என்ன மன்னிச்சிடு கோபி, நான் கடல்ல இருக்கிறதா அவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லி நான் உன்னை நீ எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்ட நண்பா. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் அந்த இடத்தோட ராஜாலாம் கிடையாது. உங்கள் தாத்தா தான் ராஜா. நான் அங்கே வருவேன் போவேன், அவ்வளவுதான். பரவாயில்ல விடு சிம்பு, ராஜாவா யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா கடலுங்கிறது எல்லாருக்கும் சொந்தம். நீ எப்பவுமே பெருமை பித்திக்க கூடாது, அவ்வளவுதான். நீ எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்துக்கு உன்னோட நன்றிய செலுத்தணும். இது போலதான் சிம்பு தவளை பாடத்தை கத்துக்கிச்சு. இப்ப ரெண்டு நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கமல் ஒரு கசாப்புக்காரன். அவன்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்துச்சு. அவனே சொந்தமா ஆடுகளை வளர்த்து அத அவனோட கடையிலேயே வெட்டி விற்பான். அதே போல சில நாட்களுக்கு அப்புறம் அவன் ஒரு குட்டி ஆட்டை வாங்கினான். அது கொஞ்சம் குண்டா இருந்தது. அதனால அதுக்கு கஜோதர்ங்கிற பேர் வச்சான். பேருக்கு ஏத்த மாதிரி கஜோதர் நிறைய சாப்பிடும். எவ்வளவு பொருட்கள் வச்சாலும் அத ஒரே நிமிஷத்துல முடிச்சிடும். ஒரு நாள் கமல் உணவு கொடுத்தப்ப, குண்டு கஜோதர், நீ எவ்வளவுதான் சாப்பிடுவ? இன்னும் 6 மாசம் இரு. உன்னை மட்டும் நான் வெட்டி விக்கல, என்னோட பேரை நான் மாத்திக்கிறேன். அதே போல தினமும் கமல் அத திட்டிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் கஜோதர் தப்பா எடுத்துக்கிச்சு. கமல் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கஜோதர் பின்னாடி இருந்து தன்னோட கொம்புகளால கமலை ரொம்ப வேகமா இடிச்சது. கமல் அங்க இருந்து பறந்து போய் கீழே விழுந்துட்டான். ஹே உருப்படாத ஆடே, உனக்கு உணவு கொடுக்கற என்னையே நீ கீழே தள்ளிட்டல. இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்படி சொல்லிட்டு அவன் தன்னோட ஆடை வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துல கட்டி போட்டுட்டான். அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தர், அவரு சயின்டிஸ்ட். அவரோட பேர் தான் நியூட்டன். நியூட்டன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவரு தன்னோட வீட்டுல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, ஹுரே,
நான் இப்ப ஒரு பெரிய ஜெயிண்ட் மனுஷன் ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்காக நான் மருந்தும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இந்த மருந்தை ஏதாவது ஒரு மிருகத்து மேல பயன்படுத்தணும். அப்படி யோசிச்சுட்டு அவன் மார்க்கெட்டுக்கு வந்தான். அப்ப அங்க கஜோதர ஒரு மரத்துல கட்டி போட்டு இருந்தத பார்த்தான். அப்புறம் கமல் கிட்ட போய் அத வாங்கணும்னு கேட்டான். ஐயோ நியூட்டன் அண்ணன், நானும் இந்த நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது யார் வந்து இதை கூட்டிக்கிட்டு போவாங்கன்னு. நான் உனக்கு கொடுக்குறேன். அப்படியா? ஆமா, உனக்கு எவ்வளவு வேணும்? அட எவ்வளவு கொடுத்தாலும் சரிண்ணே, முதல்ல இதை எடுத்துட்டு போங்க. அப்படி சொன்னதும் நியூட்டன் கமலுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்த கஜோதர தூக்கிக்கிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் கஜோதருக்கு அந்த மருந்த இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்தினான். அப்புறம் அதை கொண்டு வந்து வெளியில விட்டுட்டான். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கஜோதர் ஒரு பெரிய ஜெயிண்ட் உருவமா மாறிடுச்சு. அப்புறம் அது பேசவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, நான் உங்களை எல்லாரையும் என்ன பண்றேன்னு. மனுஷங்க நீங்க எங்களையே வளர்த்து அப்புறம் வெட்டி சாப்பிடுறீங்க. ஆடுங்க எங்களை முட்டாளாக்குறீங்கல்ல. அப்படி சொல்லிட்டு கஜோதர் மார்க்கெட்ல இருக்கிற கடைங்க எல்லாத்தையும் அப்புறம் வீடுங்க எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சது. யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி வராங்களோ அவங்களையும் தன்னோட கொம்பால தூக்கி வீசிச்சு. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் வந்து நியூட்டன் கிட்ட ஏதாவது பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அங்கே போலீஸ் வந்துருச்சு. அப்புறம் போலீஸ் அந்த ஜெயிண்ட் ஆட ஒரு பெரிய ட்ரக்குக்கு பின்னாடி ஏத்தி கட்டிட்டாங்க. என்ன நியூட்டன், உன்னால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம இருக்கவே முடியாதா? அந்த பெரிய ஜெயிண்ட் ஆட ஏதாவது ஒன்னு பண்ணு. உடனே நியூட்டன் இன்னொரு இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணி அந்த கஜோதரோட கால்ல போட்டான். அப்புறம் கஜோதர் மறுபடியும் சின்னதாயிட்டான். கிராமத்துல தேவையில்லாம ஏற்பட்ட பிரச்சனைக்கு போலீஸ் நியூட்டன் அப்புறம் கஜோதர 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.